ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாதத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும். நான் உங்கள் பாரிஜாத குமார், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் SBA தாம்பரம் LICல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய LIC ப்ராடக்ட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸ்லையுமே ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஜென்ரலாக நம்ம ஒரு ஏஜ் 30 வயசு எடுத்துப்போம். சம்மர் 10 lakhs, இந்த மாதிரி டேர்ம் ஒரு 15 years எடுத்து அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் வருது, அதன் மூலியமா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது, மெச்சூரிட்டியில் என்ன கிடைக்குதுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இது ஜென்ரலாக 1 or 2 எக்ஸாம்பிள் எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்துருக்கோம். ஆனால் பர்டிகுலராக ஒரு கஸ்டமருக்கு கஸ்டமைஸ்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 33 வயசு உள்ளவருக்கு 11 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கொட்டேஷன் கேட்குறாங்க. அந்த கொட்டேஷனை, அந்த பிளான் ப்ரெசன்டேஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய ஆப் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஆப் தான் ஸ்மார்ட் ஆல்-இன்-ஒன் கால்குலேட்டர். இந்த ஆப் பிளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக நம்ம அனீஷ்க்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு ஸ்மார்ட் ஆல்-இன்-ஒன் கால்குலேட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த சிம்பிள் வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் எப்படி கொட்டேஷன் போடுறது, பிளான் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. இதில் ஸ்மார்ட் ஆல்-இன்-ஒன் கால்குலேட்டர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது லெஃப்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளான் ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உள்ள எல்லா பிளான்ஸும் இதில் இருக்கும். இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஜீவன் உட்சவில் ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஜீவன் உட்சவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சில டேட்டாலாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நேம் என்ட்ரு பண்ணுறீங்க. ராம்னு நேம் என்ட்ரு பண்ணலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த். எப்போதுமே டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஏஜ் என்ட்ரு பண்ணும்போது 6 month கிராஸ் பண்ணால் ஒரு ஏஜ் ஆட் ஆகிடும் இல்லையா, அதில் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் இப்போ 10/10/93 என்ட்ரு பண்ணுவோம். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அவரோட ஏஜ் 30 இருக்குது. அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பிபிடி வரும். 5 yearsலேருந்து 16 years வரைக்கும் பிபிடி காட்டும். மினிமம் பிபிடி 5 years, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சம்மர் எவ்வளோங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். சம்மர் 10 lakhs என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆப்ஷன் 2 தான் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஆப்ஷன் 1ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்தீங்கன்னா கால்குலேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கால்குலேட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் ரெடி ஆகிடும். இந்த ப்ரெசன்டேஷனில் ரைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி கஸ்டமரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாக அந்த ப்ரெசன்டேஷனை அனுப்பிச்சிடலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமருக்கு அந்த கொட்டேஷன் போயிடும். இப்போ கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் கொட்டேஷன் அனுப்பிச்சோம் இல்லையா, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அவரோட பேர் ராம் டைப் பண்ணோம் இல்லையா, அவரோட ஏஜ் 30 years. சம்மர் எவ்வளோ போட்டோம், 10 lakhs போட்டோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட ஃபீச்சர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் எவ்வளோ பணம் கட்டுறாரு என்னங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, 30 வயசில் பாலிசி ஸ்டார்ட் பண்ணுறாரு. 5 yearsக்கு அவருக்கு எவ்ரி இயர் பணம் கட்டிட்டு வராரு இல்லையா, 35 வரைக்கும் பணம் கட்டுவார். கட்டி முடிச்சோன்னே 5 years வெயிட் பண்ணணும். 41வது வயசுலேருந்து அவரோட இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகும். 41வது வயசுலேருந்து அவரோட இன்கம் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ, இயர்லி 1 lakh rupees அவருக்கு இன்கம் பெனிஃபிட்டாக கிடைக்கும். 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் எவ்ரி இயர் அவர் லைஃப் லாங் கிடைச்சிட்டே இருக்கும். சப்போஸ் ரிஸ்க் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னோம், அவரோட இயர்லி ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ இதோட 7 மடங்கு அவருக்கு ரிஸ்க் கவரேஜாக கிடைக்கும். மினிமம் ரிஸ்க் கவரேஜாக கேரண்டி ரிடக்ஷன் ஆட் ஆக அந்த அமௌண்ட்டும் ஆட் ஆகும். இது ரிஸ்க் கவரேஜ். இது 100 yearsோட முடியாது, அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். செகண்ட் பேஜோட எண்டில் பார்த்தீங்கன்னா LIC ஆஃப் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னங்கிறதுக்கு முக்கியமான 4 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒன்லி கம்பெனி ஓன்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்த பாயிண்ட் ஒன்று. சாவரன் கேரண்டி நம்மளோட LIC ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் உண்டு அண்டர் செக்ஷன் 37ல். அதே போல் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 98.62% வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்குது. அதே போல் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட், இதை மெயினாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பேஜோட எண்டில் இருக்கும். தேர்ட் பேஜோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன சம்மர்ஷூடுக்கு பாலிசி எடுத்திருக்கோம், கேரண்டி ரிடக்ஷன் எவ்வளோ 5 yearsல ஆட் ஆகுது, 2 lakhs வரைக்கும் ஆட் ஆகும் அந்த அமௌண்ட்டு. 10% ஆஃப் பெனிஃபிட் வருது இல்லையா, 10% ஆஃப் சம்மர்ஷூட் எவ்ரி இயர் வரும் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெஃபர்மெண்ட் பீரியட் எவ்வளோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த 5 yearsல கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காருங்கிறத தேர்ட் பேஜோட ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டேபிளில் கிளியராக அவருக்கு எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ கிடைக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும்.
30வது வயசுல அவர் எவ்வளவு ஸ்டார்ட் பண்றாரு? ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல 2,31,572 பே பண்றாரு. ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் ஜிஎஸ்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அவர் பிரீமியம் பே பண்ணிடுறாரு. ரிமைனிங் 5 இயர்ஸ்க்கு எதுவும் பே பண்ண மாட்டாரு. 41 இயர்ஸ்ல அவர் ஏஜ் 41 இருக்கும்போது அவரோட 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் 1 lakh அவர் கிடைக்கும். அதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ அந்த பாலிசிலேருந்து எவ்வளோ லோன் எடுக்கலாங்கிறது இந்த காலத்தில் இருக்கும். அதே போல் இந்த பாலிசியை சப்போஸ் அவர் சரண்டர் பண்ணணும்னு நினைச்சாருன்னா என்ன அமௌண்ட் அவருக்கு கிடைக்குங்கிறது லாஸ்ட் காலத்தில் இருக்கும். ரைட்டா? இப்போ டோட்டலாக ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா அரௌண்ட் 11 lakhs பே பண்ணியிருப்பார். அந்த அமௌண்ட்டு அவரோட 9th இயர்லேயே அவருக்கு வந்துடும். அவருக்கு கிடைக்கக்கூடிய 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் 1 lakh கிடைக்கும்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த அமௌண்ட்ல ₹1 கூட குறையாம இந்த அமௌண்ட் எவ்ரி இயர் அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அவரோட வாழ்நாள் முழுக்க. அவரோட ஏஜ் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவரோட 100 வயசு ஆனாலும் சரி, அதுக்கு மேலே போனாலும் எவ்ரி இயர் அந்த அமௌண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். சப்போஸ் ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா அவருக்கு 17,48,100 கிடைக்கும். இன்கேஸ் அவர் ரிஸ்க் ஆகிறது, அவர் இறந்து போகிறது ஆக்சிடென்ட் மூலியமா இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு 27,48,100 கிடைக்கும். இது 70 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த கவரேஜ். 70 இயர்ஸ் மேலே அவர் நேச்சுரலாக இருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட் மூலியமாக இருந்தாலும் சரி, அவருக்கு 17,48,100 தான் கிடைக்கும். இந்த கவரேஜ் லைஃப் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது 100 வயசோட நிற்காது, 100 வயசை தாண்டியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அடுத்து இதுலேயே ஆப்ஷன் 2, அதாவது ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் கிடைக்கிற பெனிஃபிட்டை பார்க்கலாம். ஃப்ளெக்ஸி ஆப்ஷன்லையும் அதே போல் 5 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிடுறாரு. பே பண்ணிவிட்டு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவரோட பெனிஃபிட் 41 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த அமௌண்ட் எல்ஐசிலேயே தான் இருக்கும். இதை கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். இது 5.5% ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவர் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா 12வது வருஷத்துலேருந்து எப்போ வேணாலும் அவர் விரும்பினா எடுத்துக்கலாம். எவ்வளோ எடுத்துக்கலாம்னா இந்த அக்குமுலேட்டட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டில் 75% எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட 45வது வயசில் அவருக்கு அக்குமுலேட் ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,58,109 இருக்கும் அவரோட அக்கௌண்ட்டில். அந்த அமௌண்ட்லேருந்து 75% அமௌண்ட் அவர் எடுக்கிறாருன்னா 4,18,581 அவர் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமும் பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை அப்படியே 5.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது அவரோட ஒரு 80வது வயசுல எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். அவர் அக்கௌண்ட்டில் அக்குமுலேட் ஆகிருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,36,60,557 அக்குமுலேட் ஆகிருக்கும். அதே போல் அவரோட 100வது வயசில் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100th இயரில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 crores மேலே கிடைக்கும். இந்த அளவுக்கு அமௌண்ட் ஃப்ளெக்ஸி ஆப்ஷனில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இது 5 இயர்ஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். இதுவே ராம்க்கு 30 வயசு உள்ள ராம்க்கு 2 இயர்ஸ் மட்டும் பே பண்ணுறாரு அப்படின்னா அது கொட்டேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ப்ரெசன்டேஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். பிளான் ப்ரெசன்டேஷன் போங்க, ஜியோ நோட் ஷோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோ நோட் ஷோவில் நேம் ராம்னு என்ட்ரு பண்ணுங்க. ஏஜ் 30 இயர்ஸ் பார்த்தோம் இல்லையா, பிபிடி 5 இயர்ஸ் இருக்குது ஆல்ரெடி. நம்ம இதில் சம் அஷ்யூர்ட் 20 lakhs செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணுறீங்க. ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா லிமிடெட் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் வரும். 2, 3, 4னு 3 ஆப்ஷன் வருது. ஆக்சுவல் டேர்ம் என்ன? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் பிபிடியில் அவங்க 2 இயர்ஸும் கட்டலாம், 3 இயர்ஸும் கட்டலாம், 4 இயர்ஸும் கட்டலாம். 3 ஆப்ஷனுமே இருக்குது. 2 இயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கால்குலேட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவரோட கொட்டேஷன் ரெடி ஆகிடும். இந்த கொட்டேஷனை கஸ்டமருக்கு டைரெக்டாக அனுப்பிடலாம். இப்போது அதே கஸ்டமர் ராம்க்கு நம்ம வெறும் 2 இயர்ஸ் மட்டும் பே பண்ணுறதுக்கு ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சோம் இல்லையா, அந்த கொட்டேஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது ராம்க்கு 30 இயர்ஸு, அதே 2 இயர்ஸ் தான். ஆனால் இங்கே சம் அஷ்யூர்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 20 lakhs கொடுத்துருக்கோம். அது ஏங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவல் பிபிடி 5 இயர்ஸ், ஆனால் அவர் எவ்வளோ பே பண்ண போகிறாரு? வெறும் 2 இயர்ஸ் மட்டும் தான் பே பண்ண போகிறாரு. இது நார்மலாக ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன் ஏற்கனவே சொன்னோம். ஒரு 30 வயசில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவரோட பெனிஃபிட் 41 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நேராக அந்த 3rd பேஜில் இருக்கிற 2 இயர்ஸ் பேமெண்ட் பார்க்குறோம். இதில் சம் அஷ்யூர்ட் எவ்வளோ? சம் அஷ்யூர்ட் 20 lakhs சம் அஷ்யூர்ட் கொடுத்தோம் இல்லையா, வெறும் 2 இயர்ஸ் மட்டும் தான் பே பண்ணுறாங்க. 2 இயர்ஸ்க்கு அவரோட கேரண்டி எடிஷன் 1.6 lakhs அக்குமுலேட் ஆகும். அவர் டோட்டலாக 2 இயர்ஸில் பே பண்ணுற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9,16,316 ரூபாய். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம்.
இதில் 20 லேக்ஸ் சம் அஷ்யூர்டுக்கு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் தான் பே பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 4,63,000 ரூபாய் பே பண்ணுறாரு. 2 இயர்ஸ் மட்டும் பே பண்ணாலும் இது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் கரெக்டாக கிடைச்சிடும். அதாவது இவரோட சம் அஷ்யூர்டு ரெடியூஸ் ஆகி பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு ஆகி 8 லேக்ஸ் ஆகிடும். 8 லேக்ஸோட 10% எவ்வளோ? 80,000. இந்த அமௌண்ட் ஃபிக்ஸடாக எவ்ரி இயர் கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன ப்ரீமியம் கட்டுறாரோ அதோட 7 டைம்ஸ் வந்து ரிஸ்க் கவரேஜாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயர்லையும் செகண்ட் இயர்லையும் அந்த ஹை ரிஸ்க் கவரேஜும் அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் பாலிசியை சரண்டர் பண்ணாருன்னா அவர் பே பண்ண அமௌண்ட்டை 9 லேக்ஸ் சம்திங் பே பண்ணியிருப்பார் இல்லையா, அது அவரோட 9th இயர்லேயே கிடைச்சிடும். எப்போ வேணாலும் அந்த பாலிசியை சரண்டர் பண்ணாலும் அவர் சரண்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் இந்த பெனிஃபிட் லைஃப் லாங் அவருக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எத்தனை வயசானாலும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவரோட 100வது வயசு வரைக்கும் இல்லை, அதுக்கு மேலே அவர் சர்வே ஆனாலும் அவரோட இன்கம் பெனிஃபிட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதே 2 இயர்ஸ் மட்டும் பே பண்ணும்போது ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் இதில் பே பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ பே பண்ணுறாரு? 4,63,144 பே பண்ணுறாரு. அப்போ அவரோட ரிஸ்க் கவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா அதோட 7 மடங்கு, அதாவது 31,64,200 ரூபா அவரோட ரிஸ்க் கவரேஜ் இருக்கும். அவர் 2 இயர்ஸில் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 9 லேக்ஸ் சம்திங் பே பண்ணுவார். அந்த அமௌண்ட்டை சரண்டர் பண்ணி அவர் வாங்கணும்னா 9th இயர்லேயே அவர் அதை சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் அவர் கிடைக்கக்கூடிய இன்கம் பெனிஃபிட் 11வது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அவரோட பெய்ட் அப் சம் அஷ்யூர்டுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும். ஆனால் அந்த அமௌண்ட் 5.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அமௌண்ட்டு தான் அக்குமுலேட்டட் அமௌண்ட் இந்த காலத்தில் இருக்குது. எவ்ரி இயர் அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட்டில் அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எப்போ வேணாலும் அந்த அமௌண்ட்டில் 75% அவர் எனி டைம் விட்ரா பண்ணிக்கலாம். 50 இயர்ஸில் அவர் அக்குமுலேட் ஆன அமௌண்ட்டை எடுக்கணும்னு நினச்சாருன்னா 50 இயர்ஸில் அவர் அக்குமுலேட் ஆகிருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,30,000 அக்குமுலேட் ஆகிருக்கும். அந்த அமௌண்ட்டில் 75% அவர் எடுத்துக்கலாம். அதாவது 7,72,521 ரூபாயை அவர் எடுத்துக்கலாம். அவர் எடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு 5.5% இன்ட்ரெஸ்ட்டில் மறுபடியும் அக்குமுலேட் ஆரம்பிச்சிடும். அது வந்து நிற்கவே நிற்காது. அதுக்கு குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே அவர் 100வது வயசு வரைக்கும் போனார்னா 100வது வயசில் அவர் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100வது வயசில் 2 இயர்ஸ் பே பண்ணாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 3 crores மேலே கிடைக்கும். இதுதான் வெறும் 2 இயர்ஸில் 9 லேக்ஸ் பே பண்ணி அவர் 3 கோடிக்கு மேலே வாங்குறதுக்கான ஆப்ஷன் இந்த பிளானில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கிற இந்த பிளான் தான் ஜீவன் உற்சாவ். இப்போது 2 இயர்ஸ் மட்டும் பே பண்ணுற இந்த பிளான் ப்ரெசன்டேஷனை 20 லேக்ஸ் சம் அஷ்யூர்டுக்கு பார்த்தோம் இல்லையா, ஏன் இதை லெசர் சம் அஷ்யூர்டுக்கு பார்க்கலங்கிறத இப்போ பார்க்கலாம். 2 இயர்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட் ஒர்க் ஆகுறது வந்து ஒன்லி ஃபார் ஹை சம் அஷ்யூர்ட் கேஸ்க்கு தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் பொறுத்து தான் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஆக்சுவலாக என்ன சம் அஷ்யூர்டோ அதை கால்குலேட் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலாக எத்தனை வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறோம் டிவைடட் பை டோட்டல் பிபிடி, இதை வச்சு தான் பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் கால்குலேட் பண்ணுறோம். பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் 2 லேக்ஸ் மேலே இருந்தால் தான் நமக்கு இன்கம் பெனிஃபிட்டே ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 2 லேக்ஸ்லேருந்து 3 லேக்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா இன்கம் பெனிஃபிட் 5% கிடைக்கும். அதே போல் 3 to 4 லேக்ஸ் இருந்துச்சுன்னா இன்கம் பெனிஃபிட் 6% ஆஃப் பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் கிடைக்கும். 4 to 5 லேக்ஸ் இருந்துச்சுன்னா 7% கிடைக்கும். எப்போ பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் 5 லேக்ஸ் அண்ட் அதுக்கு மேலே இருக்கோ அப்போ மட்டும்தான் ஃபுல் பர்சன்டேஜான 10% கஸ்டமருக்கு இன்கம் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் வந்து அவங்களுக்கு இன்கம் பெனிஃபிட்டாக கிடைக்கணும்னா பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் கண்டிப்பாக 5 லேக்ஸ் அண்ட் அபோவ் இருக்கணும். இதை கிளியராக ஒரு சார்ட்டில் பார்த்தோம்னா ஏன் ஹையர் சம் அஷ்யூர்டுக்கு மட்டும் தான் அது பாசிபிள்ங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த சார்ட்டில் 5 லேக்ஸ் சம் அஷ்யூர்ட் எடுக்கிறாரு. அவர் வெறும் 2 இயர்ஸ் தான் பே பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அவரோட பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் எவ்வளோன்னா 2 லேக்ஸ் தான் வரும். 2 லேக்ஸ் வந்தால் எவ்வளோ சொன்னேன்? வெறும் 5% தான் அவருக்கு பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் இன்கம் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இதுவே 8 லேக்ஸ் சம் அஷ்யூர்ட் எடுக்கிறாரு. வெறும் 2 இயர்ஸ் தான் பே பண்ணுறாரு. அவரோட பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் 3.2 லேக்ஸ் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவரோட இன்கம் பெனிஃபிட் 6% வரும். இதுவே 10 லேக்ஸ் சம் அஷ்யூர்ட் எடுக்கிறாரு. 2 இயர்ஸ் பே பண்ணுறாருன்னா அவரோட பெய்ட் அப் சம் அஷ்யூர்டு 4 லேக்ஸ் இருக்கும். அப்போ அவரோட இன்கம் பெனிஃபிட் 7% வரும். ஸோ 13 லட்சம் வரும்போது தான் 13 லட்சம் சம் அஷ்யூர்ட் எடுத்தாருன்னா 2 இயர்ஸ் பே பண்ணாருன்னா அவரோட பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் 5 லேக்ஸ்க்கு மேலே இருக்கும். 5 லேக்ஸ் மேலே இருந்தால் மட்டும்தான் 10% அவருக்கு இன்கம் பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதனால தான் 13 லேக்ஸ் அண்ட் அபோவ் சம் அஷ்யூர்ட் எடுக்கும்போது 2 இயர்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட் எடுத்தால் அவங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இல்லாமல் அவங்களுக்கு இன்கம் பெனிஃபிட் கிடைக்கும். சப்போஸ் அவங்க 13 லேக்ஸோட கம்மியாக தான் எடுக்க ரெடியாக இருக்காங்கன்னா ஃபுல் இன்கம் பெனிஃபிட் வாங்குறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது.
9 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபுல் இன்கம் பெனிஃபிட் இன்ஸ்டா 7% அவங்களுக்கு 10% வாங்கணும்னு விரும்புனாங்கன்னா 2 years பே பண்ணுறது பதிலாக அவங்க 3 years பே பண்ணாங்கன்னா அவங்களோட பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் 5 lakhs மேலே வந்துடும். 5 lakhs மேலே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்கம் பெனிஃபிட் எவ்வளோ ஆகிடும்? 10% ஆகிடும். ஸோ இன்ஸ்டா ஆஃப் பேயிங் 2 years 9 to 12 lakhs எடுக்கும்போது அவங்க 3 years பே பண்ணலாம். சேம் வே 7 to 8 lakhs எடுக்கும்போது அவங்க 4 years பே பண்ணாங்கன்னா அவங்களோட பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் 5 lakhs மேலே வந்துடும். அந்த டைமில் அவங்களோட இன்கம் பெனிஃபிட் 10% வந்துடும். இதுவே 5 lakhs 6 lakhs சம் அஷ்யூர்ட் எடுத்தா அவங்களோட பிபிடி 5 years ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சா மட்டும்தான் அவங்களோட பெய்ட் அப் சம் அஷ்யூர்ட் 5 lakhs மேலே வரும். அவங்களோட இன்கம் பெனிஃபிட் 10% வரும். ஸோ லெஸ் சம் அஷ்யூர்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த டேர்மை கட்டி முடிக்க வேண்டியது கம்பல்சரியாக இருக்குது. 13 lakhs மேலே எடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக 2 years பே பண்ணாலுமே அவங்களுக்கு ஃபுல் இன்கம் பெனிஃபிட்டான 10% கிடைக்கும். ஸோ 2 years ப்ரீமியம் பே பண்ணும்போது 10% இன்கம் பெனிஃபிட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக 30 lakhs அண்ட் அபோவ் சம் அஷ்யூர்ட் இருக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. முக்கியமான பாயிண்ட். 13 lakhs யாருக்கெல்லாம் கொடுக்கலன்னா இதுவே நான் மெடிக்கல் ஸ்பெஷல் அண்ட் ப்ரிஃபர்ட் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா 55 வயசு வரைக்கும் 55 years வரைக்கும் அவங்களுக்கு 13 lakhs பிரான்ச் கம்ப்ளீஷன்லேயே பண்ணலாம். வித் சிம்பிள் எஃப்எம்ஆரில் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுவே நான் மெடிக்கல் ஜென்ரலில் 20 lakhs வரைக்கும் கொடுக்கலாம் அவங்களோட ஏஜ் 45க்குள்ளே இருந்துச்சுன்னா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இயர் எண்டில் பிஸ்னஸ் ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக ஹையர் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் பே பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் லிமிடெட் இயர்ஸ் 2 years தான் பே பண்ணுவேங்கிற கஸ்டமருக்கு இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷனை அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஈஸியாக 2 yearsல ஒரு நிறைய ப்ரீமியம் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹாப்பி செல்லிங், ஆல் தி பெஸ்ட்.